எழுதுனது யாரு? நிதி அமைச்சக அதிகாரிகள். பண வரவு செலவு கவனிக்கிறவங்க விவசாயிகளுடைய கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவங்க ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. அந்த கடிதம் எழுதுறத மறுக்கவே இல்லை. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். ஆனா ஒண்ணு உண்மை, இவ்வளவு துரோகம் பண்ண பிறகுமே தமிழ்நாடு எவ்வளவு விஷயங்கள்ல வளர்ந்துருக்கு. நீங்க மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா தெரியும் நம்ம தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு. கொஞ்சம் ஒத்துழைப்போடும் இருந்தால் இன்னும் அதிகமா வளருவங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்குதான் மோடி சொல்றா டபுள் என்ஜின் சர்க்கார் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரா? நீங்க அப்ப டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லைன்னா அந்த மாநிலத்தை ஒழிப்பீங்களா? என் கேள்வி அதான். டபுள் என்ஜின் சர்க்கார் தான் வேகம் அதிகமா போகுங்கிறது உண்மை. ஒரு என்ஜின் தான் இருக்குன்னா நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்களா? இந்த மாநிலமும் இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. பாராமுகமாகவே இருக்கிறாங்க பிஜேபி. காங்கிரஸும் ஒரு காலத்துல பண்ண வேலைதான் அது. பிஜேபி உச்சபட்சமா பண்றாங்க. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க அவங்க எதிர்க்கிறீங்க, பாஜக அரசு வந்து எதிர்க்கிறீங்க, அவங்க தர திட்டங்கள்ல உங்களால எப்படி செயல்படுத்த முடியும், நீங்க அவங்களை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி தமிழ்நாடு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 24 இவர் எதுக்கு பிஜேபி திருப்பி வெளியில வந்தார்? அந்த பிஜேபியோட கூட்டணி இருந்தா திட்டங்களை நல்லா கொண்டு வரலாமே. நீங்க 2 மத்திய அமைச்சராகி திமுக நல்லா குறைச்சல் தரலாமே. எல்லாம் அவங்கவுங்க எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கு அந்த மாதிரிதான். பிஜேபி வெளியில வந்து இவர் மதுரை மாநாட்டுல நேர்வா பேசினார் எடப்பாடி.